ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சாச்சு கிரேவிக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து தக்காளி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாஜி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மாஜினா மாமா வந்து ஊர்லேருந்து வரப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தார். அதில் வந்து 2 பீஸ் இருக்கும், மாஜின்னு போட்டிருக்கோம். அது வந்து கிரேவிக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. வச்சு சூடாகிடுச்சு குக்கரு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிரும். ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாஜி சொன்னல அது வந்து போட்டுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா கிரேவிக்கு போடலாம். அப்புறமேட்டு சிக்கன் குழம்பு, வெஜிடபிள் ரைஸு, குஸ்கா எல்லாத்துக்குமே போடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானோடனே இதை போட்டுருந்தா அப்படியே அந்த கட்டியாக இருக்கும். அது வந்து அப்படியே மெல்ட் ஆகும் எண்ணெயிலையே. மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா அது வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ண வச்சுக்கிறத போடுறோம். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் சால்ட்டு வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கணும். கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு சிம்மில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா வதக்கணும். அதான் கிரேவியும் கொஞ்சம் கலர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டுருக்கு ஆனியன். மதியானம் தான் எப்போயுமே சிக்கன் எடுத்து செய்வோம். இன்றைக்கி பசங்க வேறு நைட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் சிக்கன் எடுத்து மதியானமே வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் கழுவி வச்சுட்டு சரி இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் கொஞ்சம் 65 மசாலா தடவை ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே அரைச்சி வச்சுருவோம் வீட்டிலையே. எவ்வளோ உங்களுக்கு வேண்டியது அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டாச்சு, பூண்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற முடியே கிளறி விடணும். கிளறவும் மாட்டேன் பொம்பளை. ஐயோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் நல்லா ஆனியனோட இதாகிடுச்சு பிடிச்சி. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கிளற விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். எல்லாம் வந்து வெந்துருச்சு. தக்காளி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மசாலா போடுறோம். அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போதும். அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்கும், அரைச்சது சந்தையில் வாங்கி. அதனால் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ணும்ல, அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக போடுறோம். அடுத்தது மல்லித்தூள் வேண்டிய அளவு போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு
ஊற்றிட்டு அப்படியே அதில் சிக்கன் போடணும். சிக்கன் போட்டுடலாமா? சிக்கன் சிக்கன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு அந்த ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் இருக்கும்ல, அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு. சிக்கனை அப்படியே போட்டு அப்படியே கிளறிடுமா. மசாலாவோட நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இது குக்கரில் வந்து ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சாலே போதும். சிக்கன் எல்லாம் வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியை வந்து எவ்வளோ அளவு வேணுமோ தண்ணி அந்தளவு ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து சிக்கனோட போடக்கூடாது. கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு இறக்குற நேரத்தில் இந்த கேப்சிகம் போட்டால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவானுங்க. அதனால் கட் பண்ணி வச்சுருக்குறோம். எல்லாம் கிரேவி வந்து சிக்கன் நல்லா மசாலாவோடு இருக்குது. தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ, ரொம்ப கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணுமோ அதோட இது ஊற்றிக்கிட்டு, ஏற்கனவே கொஞ்சம் ஆனியன் வந்து வேகிறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டோம். அதனால் வேண்டிய அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வெந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரு விசில் போட்டு வச்சிடலாம். விசிலை போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு விசில் வச்சாச்சு. ஒரு 2 விசில் வரட்டும். ஏன்னா 2 விசில் வச்சு விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு சிக்கனு. 2 விசில் தான் வச்சேன். பார்த்தீங்களா எப்படி வெந்துருச்சுன்னு? நல்லா சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கறி நல்லா வெந்துருச்சு. 2 விசில் வச்சுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கிரேவி சப்பாத்திக்கு தானே நம்ம செய்கிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்காது. அதனால் கொஞ்சம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் வேகத்துன்னு. இது கேப்சிகம் எப்போ போடணுன்னா இந்த இறக்க போகிற நேரத்தில் போடணும்ல. போட்டால் அந்த தண்ணியிலே வந்து கிரேவிலே எல்லாம் இதாயிரும். அதனால் இறக்க போகிற நேரத்தில் அந்த கேப்சிகம் போட்டுட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் கிரேவியை வந்து இறக்க வர நேரத்தில் அந்த கேப்சிகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிரேவியில் போட்டால் அந்த இறக்குற நேரத்தில் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கிரேவியை. பார்த்தீங்களா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.